Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஜூஸியாக ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு, மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்காக நான் எடுத்திருக்க சிக்கன் இன்றைக்கி ஒரு 600 கிராம் இருக்கும். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 சைஸ் லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இதில் நல்லா கலந்த பிறகு 30 மினிட்ஸ் அளவுக்கு நான் ஊற விட்டுக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 1 ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் உப்பு ஆட் பண்ணிக்கோம், ஸோ கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌனாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கூடவே ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடய நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம், சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அது இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா நம்ம கலர் சேஞ்ச் ஆகாமல், அதாவது கருகி போகாமல் சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது வறுக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை துண்டு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா நான் வதக்கிக்கிறேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஆறுனதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலரிங் வேணும்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கூட குறை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இது கூட 25 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த அளவுக்கு ஆட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் அரைச்சாச்சு. நம்ம கொரகொரப்பாக தான் இருக்கும். இது இருக்கட்டும். நம்ம சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் நம்ம மூடி திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. மூடி திறந்த உடனே நம்ம மசாலா ஆட் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி விட்டோம்னா தண்ணி இன்னும் நல்லா வடிஞ்சிரும். இப்போ கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போதே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்தளவுக்கு இந்த மசாலா ஸ்பைஸியாக இருக்கும். மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம், ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்காது. அங்கங்கே மசாலா நிற்காதபடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சா சிக்கனோடு சேர்ந்து மசாலா நல்லா வெந்து வந்துடும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு நல்லா கலந்த பிறகு அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான, ஜூஸியான, ஸ்பைஸியான கார்லிக் சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், மிக்சட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கலரிங்கும் ஃப்ளேவரும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கலரிங் தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரெட்டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நாம் சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே டேஸ்டியாக இருக்கணும்னா ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது போல் சமைச்சோம்னா எல்லா ஃபுட்டுமே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.